ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடை மினி போண்டா அதே டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மினி போண்டா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துப்போம். அடுத்தது அதே கப்பில் 1/2 கப் அளவு கடல மாவு எடுத்துக்கலாம். அதையும் அதனோட சேர்த்துப்போங்க. அடுத்தது 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இதையும் அதனோட சேர்த்துப்போம். அடுத்தது காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். அடுத்தது நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துப்போம். அடுத்து நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துப்போங்க. வீட்டில் கீரை இருந்துச்சுன்னா கீரையும் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆப்ப சோடா சேர்த்த பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆப்ப சோடா வேணான்றவங்க தயிர் 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தண்ணியை தெளித்து நல்லா தளன்னு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசையக்கூடாது. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது நல்லா கல் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்லா தளன்னு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம போண்டா மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இந்த மினி போண்டா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அரியறதுக்கு மட்டும் தான் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் வீட்டில் யாருனா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த போண்டா ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா அடிக்கடி இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். நல்லா கலர் மாறட்டுங்க. நல்லா கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதுமாரி அடிக்கடி கலந்து விடுங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும். இது கூட நம்ம கீரையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இந்த கலர் வந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. நல்லா கிறிஸ்பியான மினி போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாவு ரேஷியோவில் நம்ம இனிப்பு போண்டாவும் செய்யலாங்க. அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியில் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.